அசதிலாம் வராது. நமக்கெல்லாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு அளவு தான் செய்ய முடியும். நீங்க ஓய்வுங்கிறது கூட ஒரு அளவு தான் ஓய்வு எடுக்க முடியும். படுத்து கிடக்கிறது ஓய்வு 3 நாளைக்கு படுத்து கிடக்க முடியுமா? படுத்து கிடக்கிறது ஒரு 8 மணி நேரம் எந்திரிச்சா அது ராகத்தா இருக்கும். எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓய்வுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் சாச்சாவது நல்லா இருக்கும். சில நேரத்தில் நிக்கிறது ராகத்தா இருக்கும். அதுக்கு நின்றுட்டு இருக்க முடியுமா? அப்புறம் உட்கார சொல்லணும். எந்த ஒரு வேலையை நம்ம செய்தாலும், வேலையை செய்யாமல் இருந்தாலும் அதை தொடர்ச்சியா செய்ய முடியாது. சென்றுகிட்டேவும் இருக்க முடியாது, திங்காம இருக்க முடியாது. எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? டக்கு மாறிட்டு இருக்கணும். மாறி அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு வேற உறுப்புக்கு வேலையை கொடுக்கணும். முதுகு தண்டுக்கு ஓய்வு கொடுக்கணும், அப்புறம் காலுக்கு ஓய்வு கொடுக்கணும், அப்புறம் கைக்கு ஓய்வு கொடுக்கணும். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால என்ன பண்றோம்? ஒரு செய்யறோம், எந்திரிக்கிறோம், செய்யறோம். மலக்குகள் எப்படி தெரியுமா? செஞ்சா செஞ்சுட்டே இருப்பாங்க. ருக்கு செய்ய நல்லா சொல்லிட்டான்னு வைங்க, ருக்குல இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு? 10 லட்சம் வருஷம் இருப்பாங்க. ருக்குல எரினா ருக்கு தான். எந்திரின்னு வர அல்ல சொல்லுவானே, அது வரைக்கும் அதான். எந்திரி போயிட்டு வான்னு சொன்னா அப்படி செய்வாரு. ருக்குல கடந்து ஒரு ஆளுக்கு சொன்னா அவர் அதான் கிடப்பாரு. நீ சஜிதாவுல கட அதுதான் கிடப்பாரு. அப்ப என்னென்ன வேலைக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஆளு நியமிக்கிறானோ, ஒரே ஒரு வேலையை கொடுத்து நியமித்தால் அது ஒண்ணுதான் அவர் செஞ்சுட்டே இருப்பார். இப்ப நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யற மாணவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஓய்வே இருக்குமா? ஒரு வினாடியா நம்ம சும்மா இருக்கிறோமா? ஏதாவது குசும் பண்ணிட்டு எனக்கு எழுதணும்ல. அப்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், எழுதிக்கிட்டே தானே இருக்காரு. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளால பலதரப்பட்ட காரியங்கள் செய்யறோம். கைனால ஒண்ணு செய்யறோம், கால்னால ஒண்ணு செய்யறோம். அவருக்கு எழுதிட்டே ஒரே ஒரு வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கிறாரு? நமக்கு எத்தனை வயசு அத்தனை வயசுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. 65 வருஷமா செய்யறாரு, 55 வருஷமா செய்யறாரு, 70 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பாக்குறோம். இன்னும் சில பேர் மலக்குள் மௌத்து நல்லா படைச்சிருக்கிறான். நம்ம உயிரை வாங்குறதுக்கு படைச்ச மலக்கு இருக்கிறார நம்ம கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன செய்வாரு? வேலையே கிடையாது, சும்மா இருப்பாரு. எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லும் போது அந்த ஆர்டர் காத்துக்கிட்டே இருக்காரு. எப்ப ஆர்டர் வரும் எடுன்னு தூக்கிட்டு ஓடிக்கிறார். அப்ப நம்ம பிறந்தவரை இருந்து சாகுற வரைக்கும் ஒரு வேலையும் இல்லாம ஒரே ஒரு வேலைக்கு ஒரு உத்தரவு காத்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷம் என்ன 10 வருஷம் ஆச்சு ஒன்னும் கட்டல வர கேட்க மாட்டாரு. 20 வருஷமா இவனோட இருக்கிறேன், எப்ப நான் இவன் எடுக்கன்னு கேட்க மாட்டாரு. 55 வருஷமாச்சு என்ன செய்யறேன்னு கேட்க மாட்டாரு. எடுனா எடுப்பாரு, இருப்பார். அப்ப மலக்குகளை பொறுத்த வரைக்கும் லா யஃப்தரூன், அவர்கள் சடைய மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். உஹும் லா யஸாமூன், அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு மலக்குகளுடைய தன்மை. இன்னும் மலக்குகளை பற்றி சில தன்மைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வானவர்களுடைய இன்னொரு தன்மையை, இன்னொரு இயல்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுக்கு எதெல்லாம் அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்குமோ, இயற்கையிலேயே இயல்பிலேயே மனிதர்கள் எதையெல்லாம் வெறுப்பார்களோ அந்த மாதிரியான காரியங்களை வானவர்களும் வெறுப்பார்கள். மலக்குகளுக்கு அது பிடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை கூட எப்ப சொல்கிறார்கள் கேட்டா, உங்கள யாராவது பூண்டு அல்லது வெங்காயம் அதை பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு அதிலிருந்து உங்களுடைய வாயிலிருந்து துர்வாடை வந்து கொண்டிருந்தால் அந்த வாடை போற வரைக்கும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். அதை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏனென்றால் உங்களுக்கு எது அருவருப்பாக இருக்குமோ அது மலக்குகளுக்கு அருவருப்பாக இருக்கும்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இயல்பை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு மலக்குகளுக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. நம்ம சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம பருகுவோம், அவங்க பருக மாட்டாங்க. நம்ம தூங்குவோம், அவங்க தூங்க மாட்டாங்க. இப்படி வகையில நம்ம வேறுபட்டு இருந்தாலும் சில வகையில் மனிதன் மாறிய, சில வகையில மனிதனுக்கு பிடிக்காம எதெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறானோ அதெல்லாம் மலக்குகளுக்கும் பிடிக்காது. மனிதனுக்கு ஒருத்தன் புகை பிடித்துட்டு வர்றான், பக்கத்துல நிக்கிறவனுக்கு அது பிடிக்காது. பிடிக்கிறவனுக்கு எப்பவும் பிடிக்கும், புகை பிடிக்கிறவனுக்கு அது பிடிக்கும் வைங்களேன். வெங்காயம் சாப்பிடுறவனுக்கு, சாப்பிட்டு வந்தவனுக்கு அந்த வாடை அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னு உணர முடியாது. ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, அதை விளங்கிடுவாங்க, ஒரு மாதிரியான வாடையா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி எதெல்லாம் ஒரு துர்வாடையாக, ஒரு அசிங்கமாக நம்ம கருதுகிறோமோ அதெல்லாம் மாணவர்களுக்கு பிடிக்காது. அதுல இருந்து நீங்கள் கவனமாக இருந்து மாணவர்களை விரட்டி விட்டுறாதீங்க. அவங்க உட்கார்ந்துக்கிற சங்கடத்தோட பணியாற்றக்கூடிய நிலையில உண்டாக்கிறாதீங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ஏவலர்கள், அல்லாஹ்வுடைய வேலையாட்கள், அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக நம்ம இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அவங்க சோர்வடையாம சங்கடப்படாம ஒரு பணியாற்றணும் என்பதை சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி துர்வாடை ஏற்படுத்தக்கூடியதை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வராதீங்க. ஏனென்றால் மாணவர்களுக்கு அந்த வாடை பிடிக்காது. அந்த வாடை மட்டும் இல்ல, எதிலிருந்தெல்லாம் மனிதர்கள் அதை அசுத்தமா ஒரு அருவருப்பா நினைப்பார்களோ அதெல்லாம் கூட பிடிக்காது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பள்ளி வாசல்ல ஒழுவோட இருந்து அவன் அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கிற வரைக்கும் வானவர்கள் அவனுக்காக துஆ செய்யறாங்களாம். எப்படி துஆ செய்யறாங்க? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு, இவனுக்கு கருணை செய். சும்மா உட்கார்ந்து ஒண்ணுமே செய்யல, பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், ஓதுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைச்சிக்கிறோம், படிச்சா அதுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைச்சிக்கிறோம், தொழுதா அதுக்குள்ள நன்மை தனியா கிடைச்சிக்கிறேன். ஒண்ணுமே செய்யல, சும்மா உட்கார்ந்துருக்கோம், தொழுகை காத்துக்கிட்டு இருக்கோம். வந்த பள்ளிவாசல்ல அமர்ந்து அடுத்த தொழுகைக்காக காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்யறாங்களா, அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இறைவா இவனை மன்னிச்சிரு, வர்ஹம்ஹு, இவனுக்கு அருள் புரி. பள்ளிவாசல்ல உன்னை தொழுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இதை செய்யன்னு சொல்லி மலக்கு கேட்கிறாங்க. மலக்கு கேட்கிறாங்கன்னு நல்லா சொல்லித்தான் கேட்கிறாங்க, மன்னிப்பான்னு அர்த்தம். மலக்கு துஆ செய்யறாங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான், ரஹமத் செய்கிறான், அதுக்காக கேட்க வைக்கிறான். அப்படி அவங்கள கேட்க வைக்கிறான். அப்ப நமக்கு மன்னிப்பும் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கிறது. இதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலம் யுஹதீர், எது வரைக்கும் என்று சொன்னா அவன் அந்த காற்று எதை விட்டுட்டான்னு வைங்க, அது வரைக்கும் தான் அந்த வாடை பிடிக்க ஓடிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அருளுக்காக வேண்டி பிரார்த்திக்கிற வானவர்களுக்கு மனிதன் ஒருத்தன் காற்று பிரிஞ்சிச்சுன்னா அடுத்தவனுக்கு வெறுப்பா இருக்கும்ல, அந்த வாடை பிடிக்காது இல்லையா? அது நமக்கு எப்படி பிடிக்காதோ அது மாதிரி வானவர்களுக்கும் பிடிக்காது. அப்ப இந்த மாதிரியான துர்வாடைகளாக நம்ம எதையெல்லாம் கருதுகிறோமோ அது வானவர்களுக்கும் மலக்குக்கும் பிடிக்காது என்ற ஒரு அடிப்படையை வானவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல, நம்ம வீடுகளை போய் நுழைகிறோம், வீட்டை சுத்தி சாக்கடைகள் ஓடும், பயங்கரமான துர்வாடை அடிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணமா இருப்போம். நம்ம தானே காரணம். வீட்டுல சாக்கடைகள் அடைத்துக் கொள்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் கண்டதையும் கொண்டு போடுறதுதான் காரணம். அந்த இதுக்குள்ள எதெல்லாம் போறதுக்கு இருக்குமோ அதைத்தான் கொண்டு போடணும். நம்மளா கொண்டு பேப்பர் கொண்டு போடுறோம், வாழை இலையை கொண்டு போடுறோம், சாப்பிட்ட கழிவு கொண்டு கொட்டுறோம், எலும்பு கொண்டு தட்டுறோம். அதெல்லாம் சேர்ந்து அடைத்துக் கொண்ட பிறகு அதுல இருந்து ஒரு துர்வாடை வருகிறது. அந்த வீட்டில் இருக்கிற மலக்கு சங்கடப்படுவாரா இல்லையா? இதை ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா லைஃபே மாறுது பாருங்க. ஆக நமக்காக வேண்டி இல்லாட்டா கூட, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் சகிச்சுக்கிட்டா கூட மலக்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் இதை வெறுப்பாங்களே, அவங்களாம் இதை அருவருப்படைவாங்களே, நமக்கு பிடிக்காதெல்லாம் மலக்குக்கு பிடிக்காதுன்னு வந்திருக்குது அப்படின்னு ஒருத்தன் விளங்குறான்னு வைங்க. இந்த மாதிரி மாணவர்களை ஒருத்தன் நம்பினான்னு சொன்னா ஊடு சுகாதாரமா போயிரும்ல, ஊடு சுத்தமாயிரும்ல. பாத்ரூமுக்கு போறோம், சிறுநீர் கழிக்கிறோம், கண்டிப்பா சிறுநீர் கழிக்கிற இடத்துல துர்வாடை வரும், நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதிகமான தண்ணியை ஊத்தி அந்த வாடை போற அளவுக்கு செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வருமா இல்லையா? இந்த வாடை நமக்கு பிடிக்காத மாதிரி மலக்குக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சுத்தமா வச்சுக்கிறேன்னு, மலக்கு கக்கூச சரியான முறையில் சுத்தமா வச்சுக்கிறேன்னு, வீட்டுக்குள்ள துர்வாடை வராம பாத்துக்கிறேன்னு, இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு அருவருப்பை ஏற்படுத்துமோ, பார்த்தவன ஒரு வெறுப்பை ஒரு ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான காரியங்கள் வானவர்களுக்கும் பிடிக்காது என்பதுல வானவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். இதை ஒழுங்காக நம்பணும் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அவர் பிடிக்காது அப்படி போக முடியுமா? வானவருக்கு பிடிக்காது நமக்கு என்னன்னு போக முடியுமா? வானவர் அல்ல அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான்?
நமக்காக பிரார்த்தனை செய்வதற்காக அனுப்புகிறான், நமக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அனுப்புகிறான். அதெல்லாம் இழந்துருவோமே. அவர் பிடிக்கிற மாதிரி வந்து உட்கார்ந்தாதான் அவருக்கு நமக்கு தேவையான துவாக்களை செய்வாரு. அவர் செஞ்சாதான் நமக்கு அல்லாஹ் தருவான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அருள்களை அதிகமாக பெற நினைச்சோம்னு சொன்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிற மாணவர்கள் உங்க வீட்டுக்கு வராம ஓட செஞ்சு விடாதீங்க. எதுக்கெல்லாம் ஓடுவாங்க? நம்முடைய கெட்ட செயல்களுக்கு ஓடுற மாதிரி, இந்த கெட்ட வாடை கெட்ட மாதிரியான ஒரு பொருள்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? ஓட்ட முடிச்சிருவாங்க. ஓட்ட முடிச்சால் அருள் குறைஞ்சிரும். இப்படி அல்லாஹ்வுடைய அருளை அதிகமாக பெறுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர்களுக்கும் இது பிடிக்காது என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும், ஒரு உலகத்துல ஒரு சிறந்த சமுதாயம்ங்கிற ஒரு பேர் கூட இது கிடைக்கும். ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா மத்தவங்க ஃபாலோ பண்றாங்க. எப்படி நீட்டா வைக்கணும் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டா வைக்காத ஒரு சமுதாயமா நம்ம இருக்கிறோம். எதுவுமே நம்ம சமுதாயத்தில் இருக்காது, நீட்டாக அது சுத்தமா இருப்பது இல்லை. ஏன்னு கேட்டா மார்க்கத்தை சரியா தெரியாதனால. அதே மாதிரி மாணவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வர்றதுக்குன்னு சில மாணவர்கள் இருக்கிறாங்க. சில ஆளுக்கு இப்படி நினைச்சிட கூடாது, மாணவருக்கு பிடிக்காது இருக்கிறாங்க, நம்ம துருவாடையில உட்கார்ந்து வந்தோம்னு வைங்க, இந்த எழுதுறதுக்கெல்லாம் இருப்பாரு, அவரும் ஓடி போயிருவாரு, தப்பு நிறைய செய்யலாம். உடனே ஓடி போய் அவர் பிடிக்காதவருக்கு தான், அவருக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யலாம்? நல்ல விஷயத்தை பதிவு செய்ய மாட்டார், ரெக்கார்ட் ஆகாது. நம்ம பாட்டுக்கு தப்பு செய்யலாம் நினைச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி துருவாடை ஏற்படுத்த நினைக்க கூடாது. மாணவர்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னா எந்த மாணவர்னு விளங்கிக்கணும். அருளை கொண்டு வருவதற்குன்னு ஒரு செக்ஷன் நல்லா பிரிச்சு வச்சுக்கலாம். இவர் உட்கார்ந்து எழுதிட்டு தான் இருப்பாரு. எழுதுறதுக்கு உள்ளவர் என்ன செய்ய மாட்டாரு? நீ என்ன வாடை உண்டாக்குனாலும் சரி, அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாரு. உயிரை எடுக்கிற மளுக்கு என்ன செய்வாரு? டயத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ எவ்வளவு துருவாடையில சாக்கடையில முங்கிட்டு இருந்தாலும் சரி, அதுக்குள்ள வச்சு தூக்கிட்டு போயிருவாரு. அவருக்கு அந்த வாடையெல்லாம் பிரச்சனை இல்லை, அவருக்கு டியூட்டி கரெக்டா இருப்பாரு. ஆனால் எந்த மலக்குன்னு விளங்கிறன்னு ரஹ்மத் அல்லாஹு மக்ஃபிர் லஹு அல்லாஹு மர்ஹம்ஹுன்னு சொல்லுவாரு. யா அல்லாஹ் இவர் மன்னிச்சிரு, இவர்கள் அருள் புரிஞ்சு நமக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்வார் பாருங்க. அருளை கொண்டு வருகிற மலக்குகள் தான் அவங்க அதை கொண்டு வராம போயிருவாங்களே தவிர, கண்காணிக்கிற ஆட்கள் கரெக்டா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்முடைய துர்வாடைகள்னால ஓடி போயிட மாட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கிறது. இந்த ரெண்டு இருக்கிற இடத்துக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். எந்த வீடுகள்ல நாயும் உருவங்களும் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். நீங்க மலக்குகள் அருளை கொண்டு வருகிற மலக்குகள், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல வந்து ரிஸ்க் கேட்கக்கூடிய மலக்குகள் ரிஸ்க்லாம் கேட்பாங்களாம். எப்படி கேட்பாங்க? நம்ம ஒரு ஆளுக்கு 50 காசு கொடுக்குறோமா, மாணவர் இருப்பாராம், உடனே அவர் செய்வாராம். யாரு? நமக்குன்னு அல்ல, அதுக்குன்னு அதை யோசிச்சு வச்சுக்கிறோம். யா அல்லாஹ் கொடுக்கிறவனுக்கு அள்ளி அள்ளி கொடுவல்ல. ஒருத்தன் கேட்கறான் போலான்னு விரட்டி விடுறோம். யா அல்லாஹ் மறுக்கிறவனுக்கு நீ மறுத்துறலாம் பாரு. அப்ப நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது எதையாவது எதிர்பார்க்கிறோம்ல, அல்லாஹ்ட்ட மலக்கு துவா செஞ்சு கிடைச்சு அதுக்கு மேல என்னங்க இருக்குது? கொடுக்கும்போது இதை எதிர்பார்ப்போம். ஒரு ஆள் கொடுக்கும் போது இந்த மலக்கு பக்கத்தில் நின்று கொண்டு நமக்கு என்ன செய்யறாரு? துவா செய்யறாரு. எப்படி அது? அல்லாஹும்ம ஆத்தி முன்பிக்கன் ஹலபன், யாரெல்லாம் செலவழிக்கிறானோ அவனுக்கு பிரதிபலன் அல்லாஹ் அள்ளி கொடுத்துரு அப்படின்னு கேட்பாராம். அப்ப அந்த மாதிரி கேட்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நம்ம இழக்காம இருக்கணும்னு சொன்னா, நம்ம செய்யற நல்லதுக்கெல்லாம் உள்ள செய்யறோம், உடனே அதுக்கு துவா செய்யறாரு, 2 ரக்காத் தொழுகிறோம், அதுக்கு தனியா துவா செய்யறோம், நம்மள தனியா கேட்கிறோம், நமக்காக எவரும் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் நிறைய மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். அந்த மாதிரி வந்து கண்காணிக்கிற பணி இல்லாமல் நமக்கு அருளை தேடுவதற்கு என்று படைக்கப்பட்ட மாணவர்கள் ஏராளமா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் வர்றதா இருந்தால் அந்த வீடுகளில் நாய் இருக்கக்கூடாது. முதல்ல சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன், எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் மாணவர்கள் வரமாட்டார்கள். இத கூட ஒரு பொதுவானதா புரிஞ்சுக்கிற கூடாது. நாய்கள் இருக்கிற வீட்டில் வரமாட்டாங்கன்னு சொன்னா, எந்த நாய்க்கு தடை இருக்கிறதோ அந்த நாய்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் வரமாட்டாங்க. சில நாய்களுக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்துல. அந்த மாதிரி நாய்களை வளர்த்தோம்னு சொன்னா மார்க்கம் அனுமதிச்சிட்ட காரணத்தினால அது மலக்குகளை விரட்டாது. அது என்னவெல்ல அனுமதிக்கிறத விளங்கிக்கணும். நாய்களுக்கு நமக்கு எந்த மாதிரியான உறவு இருக்கலாம்னு கேட்டா, மார்க்கத்தில் வந்து நாய்களை வைத்து வேட்டையாடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இப்ப நாய்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா அது போய் ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்துடும். நாய்க்கு வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுத்த நாயா இருந்தா என்ன செய்யும்? அதுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த முயலை உசுரோட திங்காது, தனக்கு கூட திங்காது, தனக்கு கூட பஸ்டா கூட சாப்பிடாம அப்படி பல்லுப்படாம அப்படி தூக்கி கொண்டாந்து உசுரோட நமக்கு தரும். அப்ப அந்த மாதிரியான நாய்களை வேட்டையாடுவதற்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தால் அதை சாப்பிடலாம்னு